1000 நாளில் 10 லட்சம் சம்பாதிக்க போகிறோம். சம்பாதிச்சு கடனே இல்லாத ஒரு வீட்டை கட்ட போகிறோம். இன்றைக்கி டே 44ங்க. 44ஓட இன்கம் பார்த்துடலாமா? இது வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு ஆஃபர்லாம் போட்டிருக்கான். பட் இன்றைக்கி எவ்வளோ ஏர்ன் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் பே ஆல்மோஸ்ட் அந்த லாகின் போனஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொடுத்துருக்கான். பட் ஒரே ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணுது. அது என்னென்னா இந்த வெயில் தான். இந்த அளவுக்கு பயங்கரமாக அடிக்குது வெயில். ஸோ மேலே ஃபுல்லாக சூடு ஹீட்டு தான். ஒன்றுமே பண்ண முடியல. வண்டியில் உட்காந்து ஓட்ட கூட முடியல. பார்க்கலாம் இன்றைக்கி எவ்வளோ டோட்டலாக ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்றத. கைஸ் 3 மணி நேரத்தில் 3.5 மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 800 ரூபாய் நம்ம சம்பாரிச்சிட்டோம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் இருக்குது. நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக எவ்வளோ சம்பாதிக்கிறோம் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறீங்க. கைஸ் டோட்டல் இன்கம் பார்த்துடலாமா? டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனை மணி நேரம் ஆன்லைனில் இருந்துருக்கோன்னா 13 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் இருந்துருக்கிறோம். எத்தனை ஆர்டர் பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 37 ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கோம். ஆனால் அதில் 35 தான் காமிக்கும். ஸோ அது எதனாலன்னு தெரியல. ஸோ 37 ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துருக்குறோம். ஆர்டர் ஏர்னிங்ஸ் மட்டும் எவ்வளோ திரும்ப ஓடி இருக்கிறோம்? பயங்கரமாக ஓடி இருக்குங்க. 2300 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஏர்னிங்ஸ் மட்டும் ஓடி இருக்கிறோம் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்சென்டிவ்ஸ் ஆகும் இல்லையா? இன்சென்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 790. நம்ம செகண்டு தான் முடிச்சிருந்தோம். தேர்டு முடிச்சோன்னா நம்ம பருப்பு எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே ஆஃப் பண்ணிட்டேன். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 3090 ரூபாய்க்கு ஓடி இருக்கிறோம். ஸோ ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா நம்ம ஆல்ரெடி சேர்த்து வச்சிருந்தோம் இல்லையா? அந்த அமௌண்ட்டு கூட இந்த அமௌண்ட்டை சேர்த்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் அமௌண்ட் நமக்கு எவ்வளோ வேணும்? டோட்டலாக 92,305 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணியிருக்கிறோம். டே 1லேருந்து டே 44 வரைக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரையும் நம்ம எவ்வளோ மொத்தமாக ஓட்டியிருக்கோம் அப்படின்றத பார்க்கலாமா? 14,323 ரூபா இந்த வாரம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணியிருக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் கிட்ட பார்க்கும் நம்ம கலெக்ஷனுக்காக ஒரு நாள் லீவ் விட்டோம் இல்லையா? அதுக்கு முன்னாடி நாள் ஒரு 500 ரூபாய் நம்ம தான் ஓட்டணும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேரியேஷன் ரொம்ப இடிக்குது. சரி ஓகே, டே 45ல் பார்க்கலாம் கைஸ். கான்ஃபிடென்ட்டாக இருப்போம்.